இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல்வணக்கம். உலகில் வெற்றி பெற விரும்புகிறவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அவசியம். இந்த பாதுகாப்பு என்பதை அரண் என்று குறிப்பிடுவார்கள். என்னதான் வெளியில இருந்து 10 பேரை உங்களுக்கு காவலுக்கு நியமித்தாலும், கோட்டை கட்டி கொண்டாலும், அகழி அமைத்து கொண்டாலும், எல்லாவற்றையும் விட விஞ்சிய பாதுகாப்பு எது தெரியுமா? சொந்த அறிவு. அது என்ன சொந்த அறிவு? ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவு தான் ஒருவரை காப்பாற்ற முடியும். ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை அந்த தாய் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் கழுத்துல ஒரு தங்க செயின் மாட்டிக்கொண்டு வெளியில போனது. வழியிலே ஒரு திருடன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை இடத்துல இருந்து அந்த செயினை பறித்து கொள்ள வேணும்னு முடிவு பண்ணினான். அந்த குழந்தை பாருங்கள், அந்த சாக்லேட்டை வாங்கி தின்று விட்டு அவன் செயினை பறித்த உடனே திருடனை பார்த்து கைகொட்டி சிரித்தது. உன்ன மாதிரி முட்டாள் உலகத்துல உண்டா? போயும் ஒரு கவரிங் செயினுக்கு இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்குறியே, உன்ன மாதிரி முட்டாள் உண்டா அப்படின்னு கேட்டது. திருடன் எரிச்சல்ல அந்த செயினை தூக்கி அந்த குழந்தை மூஞ்சிலேயே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது உண்மையிலேயே தங்க செயின் தான். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. தாயார் எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தாலும் அந்த சொந்த அறிவு தான் அந்த குழந்தையை காப்பாற்றியது. அப்போ அறிவுடைமை என்பது முக்கியம். அதை திருவள்ளுவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் முள்ளழிக்கல் ஆகாரன். அப்பப்பா, என்ன வெயில்! உட்கார ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, கண்ணு ரொம்ப கூசுதே. அப்பாடா, பாரு நகருதே. ஐயோ, முதல! இதுவும் முதலையா? என்னைய பிடிக்க வரீங்க? அது முடியுமா உங்களால? நான் கவனிக்கல பாண்டியா. போடா சோம்பேறி. அந்த கொழுத்த பண்ணிங்க தண்ணி குடிக்க வர நேரமாச்சே. எல்லாரும் போயாச்சு. எனக்கு பசி எடுக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு சாப்பிட ஒரு பண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். கொழுத்த பண்ணிய சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா சத்து இருக்காதே. ஆனா நல்லா ருசியா இருக்கும். எது ருசின்னு நான் சொல்றேன். குரங்கோட மூளை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கோட மூளைய சாப்பிட்டேன். அது ஒரு இளம் குரங்கு. தேன்ல ஊற வச்ச பலாசோலா மாதிரி. அதுக்கு பேர் தான் நல்ல சாப்பாடு. நீ சொல்லிட்ட. குரங்கோட மூளைக்கு நான் எங்க போறது? குரங்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அதுங்க மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்குங்க. அத கேட்டியா? அதுங்க தண்ணிக்கு வர்றதே இல்ல. ரொம்ப வேகமா தாவுவாங்க. வயசான எனக்கு எங்க கிடைக்க போகுது? இன்னைக்கும் எனக்கு மீன் நண்டும் தானா? குரங்குக்கு நான் எங்க போறது? ஐயோ, முதல்ல! இவன் கீழே வர மாட்டானே. கீழே வந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்தை விட்டு நகர மாட்டான் போல இருக்கே. என்னை வாய், என்னைய முறைக்கிறான். முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடுறதுதான் நல்லது. என்ன பண்ணலாம்? இப்படி பண்ண என்ன? அதுதான் சரி. ஏய், அது எனக்கு. இந்தா, இது உனக்கு.
அதோ வாழைப்பழம், ஆனா ரொம்ப தூரமால இருக்கு. பயப்படாத, நான் உன் நண்பன். கீழே இறங்கி வா. நண்பனா? ஓ, நான் தான் ராஜா. என் பேரு வீரா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழைத்தோட்டம் போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ற போல இருக்கே. நானும் உன்ன மாதிரி தான். வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கிடைக்கிறது வெறும் மீனும் நண்டும் தான். நிஜமாவா? ஆமா. அப்படின்னா நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரேன். ஆ? நாம நண்பர்களா இருக்கலாமே. நல்லா இருக்கலாமே. பழத்தை எடுத்துன்னு வரியா? அட ஆண்டவா. இது எப்போதும் நண்பனுக்கு. நண்பா, நான் இந்த நதியை தாண்டி போய் தான் வாழைப்பழம் சாப்பிடணும். அப்படியா? ஆனா இந்த நதி ரொம்ப ஆழமா இருக்கே. நான் வெறும் குட்டி குரங்கு தானே. வாழைப்பழமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை அந்த கரைக்கு கூட்டிட்டு போறேனே. இன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சேர்ந்தே வாழைப்பழம் சாப்பிடலாம். உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே. இன்னும் கொஞ்சம் பழம் இருந்தா நல்லா இருக்கும். சாப்பாடு இன்னும் வேணுமா? ஆமா. என் முதுகுல ஏறிக்க போலாம். இந்த நதி வழியாவா? ஆமா நண்பா, நதி வழியா தான். அதோ வாழைத்தோப்பு வந்துருச்சுல்ல. நான் உன்னை கவனிக்கல. நல்ல நதிக்கரை வந்தாச்சு. எவ்வளோ வாழைப்பழங்க. ருசியா இருக்கும்ல. பரவாயில்லையே, நீ கூட ஒரு நல்ல குரங்கு பிடிச்சிட்டியே. ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏ முட்டாள, நான் சொல்றத கேளு. உடனே குரங்கோட மூளைய சாப்பிட்டுரு. நான் இப்பெல்லாம் குரங்க சாப்பிடறதில்ல. ஏன்? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவ என் நண்பன். எங்கேயாவது நண்பனே சாப்பிடுவானா? அதானே. சரி, அப்புறம் நான் சாப்பிட போற குரங்கோட மூளைய நீ சாப்பிடணுமா? என்னடா ரொம்ப நல்லவனாட்ட நடிக்கிற? அப்படின்னா இவன் என்கிட்ட பொய் சொல்லிருக்கானா? ஐயோ, ஏன் நண்பா, உனக்கு மூளை வேணும்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. நான் ஏன் சொல்லணும்? முட்டாள் மாதிரி பேசாத. குரங்கு எங்கேயாவது போகும்போது கூடவே மூளை எடுத்துட்டு போமா என்ன? மூளை ரொம்ப ருசின்னு எல்லாரும் சாப்பிட நினைப்பாங்க. அதனால நாங்க மூளைய வீட்லயே வச்சுட்டு வந்துருவோம். அப்படியா? ஆமா, உண்மையை சொல்லணும்னா 40-50 மூளைங்க மரத்திலேயே இருக்கும். 50? ஆமா, அது சின்னதா இருக்கும்ல. உன்ன மாதிரி முதலைங்களுக்கு ஒரு 30ஆவது தேவைப்படும்ல. ஒன்னு மட்டும் சாப்பிட்டா உனக்கு பசி அதிகமாயிடும். எனக்கு அந்த மூளை எல்லாம் வேணுமே. தரேன் நண்பா, உனக்கு இல்லாததா. ஆனா நான் கரைக்கு போகணுமே. போலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிஜமா சொல்றேன், இது மறக்க முடியாத அனுபவம். கரை வந்துருச்சு, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா.
எடுத்துட்டு வா. 50 எனக்கு வேணும். ஆ, நீச்சல் அடிச்சு அடிச்சு எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அப்படியா? ம். ஏய், போ, போ, எதுக்கு போ. அடிக்கிற? எங்கேயாவது தேங்காய் கடிச்சா சாப்பிடு. ஏன்னா குரங்குங்க மூளைய வெளியில எடுத்து வச்சுட்டு வந்துரும்னு உன்ன மாதிரி மூளைக்கு ஆசைப்படுற முட்டாளுங்க தான் நம்புவானுங்க. அப்ப மூளை உனக்குள்ளதான் இருந்துச்சா? ஆமா. நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டியே. நீ என் நண்பன் இல்லையா? நீ ஒரு மோசமான குரங்கு. ச்சே. என் மூளை தான் என்ன காப்பாத்துச்சு. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் முள்ளழிக்கல் ஆகாரன்